நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாபா எழுந்துருங்க. இவன் என்ன கொல்ல போறான். பாபா எழுந்துருங்க. பாபாவை தூக்கத்துல இருந்து எழுப்பு. பாபாவை தூக்கத்துல இருந்து எழுப்பு. மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். காலை வணக்கம் மகாராஜா. என்ன விஷயம் குருவே? இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அது வேற ஒண்ணும் இல்ல. என்னோட மனைவி இன்னைக்கு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அது மட்டும் இல்ல, என் சகோதரி அனந்தலட்சுமியும் என் சந்தோஷத்துக்கு ஒரு காரணம். உட்காருங்க. கோத்வால் அவர்களே. சொல்லுங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் பத்தியும் மந்திரியார் பத்தியும் ஏதாவது தகவல் கிடைச்சதா? மகாராஜா, மகா மந்திரியார் வீரர்களோட 30 அடி நீளமுள்ள, அதோட 5 அடி அகலமுள்ள ஆலமரத்தை தேடி போயிருக்காரு. அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி எனக்கு எந்த தகவலும் கிடைக்கல. நீங்க தலைமை காவலர் தானே, உங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கணும்ல. அவங்கள பத்தி எந்த தகவலும் கிடைக்கலன்னு சொல்றீங்க. அப்புறம் மந்திரியாருக்கு இன்னும் அந்த ஆலமர கட்டைகள் கிடைக்கலையா என்ன? அப்படின்னா இன்னும் அந்த பூஜையும் முடிஞ்சிருக்காது இல்லையா? மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் நேத்து போயிருந்தது உண்மைதான். பாபா கால் பைலு கூட பூஜை பண்ண போயிருந்தாரு. நானே கூட அவர் வீட்டுக்கு போய் அதாவது அவரை வழி அனுப்ப போயிருந்தேன். ஆனா குருவே, அந்த ஆலமர கட்டைகள் கிடைக்கலன்னா எப்படி பூஜை நடந்திருக்கும்? மகாராஜா, பாபா கால் பைலு என்ன சொன்னார்னா, பூஜை பண்றதுதான் ரொம்ப முக்கியம்னாரு. அதனால அந்த குறிப்பிட்ட மர கட்டைகள் இல்லாமலேயே பூஜைகள் நடக்குது. மரக்கட்டைகள் இல்லாமே பூஜையா? ஆமா மகாராஜா. மகாராஜா, 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 மகாராஜா. வணக்கம் அம்மா. சாரதா தேவி, குண்டப்பா, நீங்களா இங்க எதுக்கு? எல்லாம் சௌக்கியம் தானே? ராமகிருஷ்ணருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? சௌக்கியம் இல்ல மகாராஜா. மகாராஜா, ராமாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு. அவ மேல ஏதோ ஒரு துஷ்ட ஆத்மா இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நேத்து ராத்திரி அவ எங்களை ரொம்ப தப்பா பேசிட்டான். ஆமா மகாராஜா. நேத்து ராத்திரி தப்பா பேசினாரா? அப்ப அவர் வீட்டுல தான் இருக்காரா? இல்ல மகாராஜா, அவர் நேத்து ராத்திரியே பூஜைக்கு கிளம்பி போயிட்டாரு. ஆனா எங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தது அவர் பாதி வழியிலே திரும்ப
அது நான் சொல்ல வந்தது என்னன்னா, எங்களுக்கு அவரை நினைச்சு ரொம்ப கவலையா இருந்தது. அதனால அவரை தேடிக்கிட்டு நாங்க அந்த குகைகள் கிட்டே ஓ போயிட்டோம். அங்க போய் பார்த்தா அவர் அங்க பாபா கால் பைலுவோட பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. பூஜை பண்ணிட்டு இருந்தாங்களா? அப்ப பிரச்சனை தான் என்ன? பிரச்சனை என்னன்னா மகாராஜா, இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இடையில நிறைய வாக்குவாதம் வந்திருக்கு. ஆனா அவர் எப்பவும் இந்த மாதிரி தப்பா பேசினதே கிடையாது. அப்படி பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களை என்னதான் சொன்னாரு? பிசாசுன்னு. மகாராஜா என்ன ஏமாத்துக்காரின்னு சொன்னா மகாராஜா. அப்புறம் அவர் என்கிட்ட நான் வீட்டுல எந்த வேலையும் செய்யறது இல்லைன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம எங்களோட செல்ல மகன் பாஸ்கரை கூட நான் பாத்துக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. உண்மையை தான் சொல்லியிருக்கா. மகாராஜா என்ன மதையான சொன்னா. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அநேகமா பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களை அன்பா இந்த மாதிரி அவரு கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா குண்டப்பா? யார நம்ம அதிகமா நேசிக்கிறோமோ அவங்கள செல்ல பேரை வச்சுதானே கூப்பிடுவோம். நம்ம குருஜியோட காதல் தேவதை கூப்பிடுற மாதிரி தத்தாச்சாரியார்ல இருந்து தத்து ஆயிட்டாரு. தத்துவா வாயா மூடுறீங்களா முட்டாளுங்களா? நீங்க கவலைப்படாம இருங்க. நானே அந்த குகைக்கு நேரா போறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரை சந்திக்கிறேன். அப்பதான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்க எல்லாரையும் எதுக்காக இப்படி தப்பா பேசியிருக்காருன்னு தெரிஞ்சுக்க முடியும். மந்திரியாரே, மந்திரியாரே, அட மகாராஜா வந்திருக்காரு. எந்திரிங்க. யாரு யாரு யாரு? வணக்கம் மகாராஜா. மகாராஜா, அது என்னன்னா ஆலமரத்தை தேடிக்கிட்டே நான் இங்க வந்தேன். அப்படியே அசந்து போய் இந்த இடத்துலயே தூங்கிட்டேன். இவ்வளவு தூரம் தேடி வந்தும் ஆலமரம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. அதனாலதான் நம்மளோட வீரர்களை பக்கத்து ராஜ்யத்தோட காட்டுக்கு அனுப்பியிருக்கேன் மகாராஜா. மந்திரியாரே, ஆலமரக்கட்டைகளை தேட வேண்டிய அவசியம் இனி இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட அம்மா சாரதா தேவி அப்புறம் குண்டப்பாவும் சபைக்கு வந்திருந்தாங்க. ராமகிருஷ்ணர் ரொம்ப விசித்திரமா அவங்க கிட்ட நடந்துகிட்டதா சொன்னாங்க. அவர் நினைச்சா எனக்கு கவலையா இருக்கா, அதான் அவரை தேடி போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்ப களைப்பா இல்லைன்னா நீங்களும் எங்க கூட வரலாம்ல? கட்டளை படிய மகாராஜா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அனந்தலட்சுமி. ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா? அட எதுவும் ஆகாது. நீ இங்கே இரு, நான் போய் உனக்காக கச்சோரி எடுத்துட்டு வரேன். எங்கேயும் போயிடாத, சரியா? என்னாச்சு குருஜி? இல்ல, இது சரியில்லை. மந்திரியாரே, கோத்வால், சொல்லுங்க மகாராஜா, சொல்லுங்க மகாராஜா. ரெண்டு பேரும் எங்க போனீங்க? மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணரை தேடி கண்டுபிடிக்க வீரர்களை இன்னொரு பக்கம் அனுப்பியிருக்கோம். ஆமா மகாராஜா. ரெண்டு பேரும் என் பக்கத்திலே இருங்க. மகாராஜா, நான் உங்களை பாதுகாக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆமா மகாராஜா. உங்களோட வாளை வைங்க. என்ன? வாளை உள்ள வைங்க. கட்டளைப்படியே மகாராஜா. சரிங்க மகாராஜா. நீங்க ரெண்டு பேரும் பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுனாலதான் என் பக்கத்திலே இருங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன பாதுகாக்க வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு இல்ல. சரி சரி மகாராஜா, ரொம்ப நன்றி. வாங்க, உள்ள போகலாம். சரிங்க போகலாம் மகாராஜா. வாங்க போலாம் மகாராஜா. ஜாக்கிரதை மகாராஜா, ஜாக்கிரதை. இந்த குகை எப்படி இருக்கு? ஆமா மகாராஜா, இது எப்பயுமே இப்படி பயங்கரமா தான் இருக்கும். அது எனக்கும் தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னும் பயப்படலாம் இல்லல்ல? யாரு, நாங்களா? இல்ல.
மகாராஜா, நீங்க ஏதாவது பயந்து போயிருக்கீங்களா? பாருங்க கோத்வால், அவர் மகாராஜா. மகாராஜா, இவர் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, அதாவது நீங்க இருக்கும்போது நாங்க எதுக்காக பயப்படணும்? ஆமா மகாராஜா, இதான் நான் சொல்ல வந்தேன். சரியா சொன்னீங்க மந்திரியாரே. வாங்க உள்ள போய் பண்டிதர் ராமகிருஷ்ணரை எங்கன்னு தேடுவோம். சரி மகாராஜா. சரி மகாராஜா, போலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா. மந்திரியாரே. குருஜி தங்கச்சி வந்துட்டாங்க. அம்மா வா வா உட்கார். இந்த கச்சோரி சாப்பிடு. கொஞ்சம் சாப்பிடு. எப்படிடா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் சாப்பிடு. சாப்பிடு. சுவாமியை விட்டு 21 நாள் பிரிஞ்சு என்னால எப்படி இருக்க முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஆண்டவா, இப்ப நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். ஷோம் ஷோம் சாமுண்டாய். கொஞ்சம் நில்லுங்க பாபா. வணக்கம் பாபா. உங்களோட பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. தேவி, உங்களோட கணவர் யாருன்னு இப்ப என்கிட்ட நீங்க சொல்லுங்க. அவர் என்ன பண்றாரு? என்னோட கணவர் விஜயநகர ராஜ்யத்தின் ராஜகுரு, பரம ஞானி, எல்லா சாஸ்திரங்களும் அறிஞ்ச, சொர்க்கத்தோடவே நேரடியா தொடர்பு இருக்கிற மகான் குரு தத்தாச்சாரியார். சபையில பெரிய ஞானி மாதிரி பேசினால, இப்ப நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். பாபா, என்ன யோசிக்கிறீங்க? நீங்க கவலைப்படாதீங்க தேவி, நான் இப்பவே உங்க பிரச்சனையை சரி பண்றேன். இந்தம்மா சாப்பிடு. சாப்பிடு. தேவி, இது அதிசயமான பாவத்தை போக்குற விபூதி. அமாவாசைக்கு அடுத்த நாள் இத உங்களோட உடம்புல பூசிக்கிட்டு அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு மயிலிறகால ஆன தொடப்பத்தால உங்களோட கணவரை நீங்க 11 முறை அடிங்க. அப்புறம் உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். ஞாபகம் இருக்கட்டும், இன்றைய அமாவாசை நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வழங்கின இந்த பாவத்தை போக்குற விபூதிய உங்களோட உடம்புல பூசிக்கிட்டு உங்க கணவர் முன்னாடி போங்க. அது வரைக்கும் உங்க வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருங்க. என்ன ஒளிஞ்சிருக்கணுமா? இந்த பரிகாரத்தை பண்றதுக்கு முன்னாடி நீங்க யார் முன்னாடியும் போக கூடாது, இல்லனா இந்த பரிகாரம் முழுமையடையாது. ஆனா பாபா, நான் சுவாமி கிட்ட எதுவும் சொல்லாம எப்படி அவரை தொடப்பத்தால அடிக்க முடியும்? அவரு என்ன தப்பா நினைச்சுப்பாரு. அவரை நீங்க முதல்ல அடிச்சிருங்க, அதுக்கப்புறமா நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஞாபகம் இருக்கட்டும், 11 முறை அடிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்க கணவர்கிட்ட மட்டும் இல்ல யார்கிட்டயும் பேசக்கூடாது. அண்ணா, இந்த கச்சோரிகளை நான் என் அறைக்கு கொண்டு போய் சாப்பிடலாமா? உன் விருப்பம் தானம்மா. அறைக்கு வெளியில சாப்பிடலாம், உள்ள சாப்பிடலாம், மேல சாப்பிடலாம், கீழே சாப்பிடலாம். உன் விருப்பம். சரி, இரு, நானே கொண்டு வரேன். ஐயோ அண்ணா, இல்ல இல்ல, நீங்க ஏன் சிரமப்படுறீங்க? நானே எடுத்துட்டு போய்க்கிறேன். சரிம்மா, நீ போ. பர்ணமாலா, எனக்கு இப்போ இங்க வர்ணமாலாவை பார்த்த மாதிரி இருந்தது. ஆனாலும் இங்க எப்படி வர்ணமாலா இருக்க வாய்ப்பு இருக்கு? மகாராஜா, இங்க பாருங்க, இங்க ஏதோ அசம்பாவிதம் நடந்த மாதிரி தெரியுது மகாராஜா. கண்டிப்பா இங்க ஏதோ நடந்திருக்கு. நேத்து ராத்திரி இங்க என்ன நடந்திருக்கும்? பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணரே. ராமா. மந்திரியாரே. மகாராஜா, ராமகிருஷ்ணரை தேடி கண்டுபிடிக்கணும். அவர் இங்கதான் இருப்பாரு. ராமகிருஷ்ணா. மகாராஜா, மகாராஜா, இப்படிப்பட்ட இடத்துல இதுக்கு மேல உள்ள போறது சரியில்லை மகாராஜா. தயவு செஞ்சு நீங்க மாளிகைக்கு திரும்பி போயிடுங்க. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணரை மகாராஜா, உங்க வேதனை எங்களுக்கு புரியுது. ஆனா நீங்க கவலைப்படாம இருங்க. நாங்க கண்டிப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணரை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறோம் மகாராஜா. நீங்க தயவு செஞ்சு உடனே அரண்மனைக்கு புறப்படுங்க. ஆமா மகாராஜா. அப்ப சரி,
ஆனா நீங்க 2 பேரும் வரும்போது ராமகிருஷ்ணரை கூட்டிட்டு வாங்க. கட்டளைப்படியே மகாராஜா. கோவிந்த், நீ எங்க இருக்க? அட, அங்க போய் ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்க? இங்க பாரு, நான் உனக்காக கச்சோரி கொண்டு வந்திருக்கேன். கச்சோரியா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே கச்சோரினா ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கு? ரொம்ப சுவையா இருக்கு. இப்போ எப்படி இருக்கு? இதுல இப்போ இன்னும் சுவை அதிகமாயிடுச்சு. இனிமே நான் எப்பவும் என் கையால தான் உனக்கு ஊட்டி விடுவேன். உண்மையாவா? உண்மையாதான். வர்ணமாலா, 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 வர்ணமாலா. அண்ணா இங்க வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நீ வந்து நீ அதோ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோ. வர்ணமாலா, அனந்தலட்சுமி. என்னாச்சண்ணா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க எங்க இருக்கீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வீரர்களே நில்லுங்க. செடிகளுக்கு பின்னால ஏதோ இருக்கு, பாருங்க. சீக்கிரம் போங்க. அட அட, இவர் பாபா கால்பேலு இங்க இப்படி மயங்கி கிடக்குறாரு. வீரர்களே, சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் போங்க. பாபா, பாபா, பாபா கால்பேலு, பாபா. குடு. இந்தாங்க மந்திரியாரு. மரணம் மட்டும்தான் உண்மை, மத்த எல்லாமே போய். பாபா, நீங்க பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. நான் இருக்கேன், மந்திரி திம்மரசு இருக்கேன். பிரளயநாதா, பிரளயநாதா. பாபா, அந்த பிரளயநாதன் இங்க எப்படி வர முடியும்? அவனை கிணத்துக்குள்ள பூட்டி வச்சிருக்கோம். அந்த கிணத்தை சுத்தியும் நாங்க கடுமையான காவல் போட்டு வச்சிருக்கோம். இப்ப நீங்க ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க? பிரளயநாதனால எங்க வேணா போக முடியும், அவனை யாராலையும் தடுக்க முடியாது. மந்திரியாரே, என்ன மகாராஜா கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். சீக்கிரம் வாங்க, வாங்க, வாங்க. ஷோம் ஷோம் சாமுண்டாய். நீ எப்படி இங்க வந்த? அனந்தலட்சுமி, இவன் இங்க என்னம்மா பண்றான்? நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னா? யார பத்தினா? இந்த இந்த கோவிந்து உன் கண்ணுக்கு தெரியல? இல்லையே அண்ணா. அட, வாயில கச்சோரியோட நிக்கிறானேம்மா. பாருங்க, கச்சோரி என் கையில தான் இருக்கு. கச்சோரி என் தங்கச்சி கையில இருக்கு. அப்போ அப்போ எங்க இருந்தவன்? யாராவது அங்க இருந்தா தானே போக முடியும்னா? அங்கதான் யாரும் இல்லையே. அட, இருந்தாங்கற. உங்களுக்கு ஏதோ பிரம்மை ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம் குருவே.
மகாராஜா உங்களை உடனே அரசவைக்கு வர சொல்லி கட்டளையிட்டு இருக்காரு. இப்ப என்ன பிரச்சனை வந்தது? சரி நீ போ, வாங்க போலாம். சரிங்க குருஜி. வணக்கம் மகாராஜா. வணக்கம். நான் வச்சும் மகாராஜா எனக்கு திரும்ப வைக்கலையே, ரொம்ப விசித்திரமா இருக்கு. எல்லாரும் வேற முகத்தை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. தப்பு நடந்துடுச்சு மகாராஜா, மிகப்பெரிய தப்பு நடந்துருச்சு. வணக்கம் மகாராஜா. கால் பைலு அவர்களே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க? நான் உங்களை நம்புனேன். உங்களோட பூஜைக்காக தான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை உங்க கூட அனுப்பி வச்சேன். அதனாலதான் உங்ககிட்ட நான் கேக்குறேன், பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணர அந்த பூதம் சிறை பிடிச்சிட்டு போயிடுச்சு. மகாராஜா, நேத்து ராத்திரி அந்த பூதம் பிரளயநாதன் என்னுடைய பூஜையை கெடுக்கிறதுக்காக அங்க வந்திருந்தான். என்ன மகாராஜா, அது ராமகிருஷ்ணரோட மைத்துனனாகவும் வேற ஒரு பொண்ணு ரூபத்திலையும் வந்து என்னுடைய பூஜையை அந்த பூதம் கெடுக்க பார்த்துச்சு. நீங்க என்ன சொல்றீங்க கால் பைலு ஐயா? குருவே, அந்த பிரளயநாதனால யாருடைய ரூபத்துக்கு வேணாலும் மாற முடியும். அந்த பிரளயநாதன் எவ்வளவு தந்திரமானவன்னு உங்களுக்கே தெரியும்ல. வரணுமாலா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்கதான் யாரும் இல்லையே. உங்களுக்கு ஏதோ பிரம்மை ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்பதான் புரியுது. அந்த மாதிரி நடந்ததை நானும் பார்த்தேன். அப்புறம் என்னாச்சு? மகாராஜா, ஒன்னும் ஆகல. ஆனா அது குருவே, நான் உங்ககிட்ட கேட்கல, கால் பைலு அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் என்ன ஆச்சு? மகாராஜா, அந்த பெண்ணோட ரூபத்துல வந்த பிரளயநாதன் எல்லாத்தையும் கலைச்சு விட்டுட்டு என்னோட திவ்ய பொம்மைகளையும் அவன் உடைச்சிட்டான். நீங்க உங்க விஷயத்தை விடுங்க, பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி சொல்லுங்க. மகாராஜா, அந்த பிரளயநாத ரூபத்தை மாத்தி வந்தது என்னவோ உண்மைதான். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவனோட வலையில சிக்கல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எனக்கு அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரோட அலறல் சத்தம் கேட்டுது. மகாராஜா, அப்ப நான் என்னோட கண்ணை திறந்து பார்க்கும்போது நிறுத்து துஷ்டா, பண்டிதர் ராமகிருஷ்ணரை விட்டுரு. நான் இன்னையோட உன்னோட தீய சக்திகளுக்கு முடிவு கட்டுறேன். ஷோம் ஷோம் சாமுண்டாய் ஷோ. ஷோம் ஷோம் சாமுண்டாய். பிரளயநாதனின் கண்ணுக்கு தெரியாத அடிமைகளே, என்ன விடுங்க. நில்லு, பண்டிதர் ராமகிருஷ்ணரை விட்டு விட்டு. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணரை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பூதம் பிரளயநாதனோட கண்ணுக்கு தெரியாத அடிமைகள் அந்த பூஜை செஞ்ச இடத்தையே மொத்தமா நாசம் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க இருந்து நான் தப்பிச்சு வந்தேன். இப்ப நான் தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் உயிரோட இருக்காருல்ல? இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது மகாராஜா. நேத்து அந்த பூஜையில நான் இவ்வளவு நாளா சேகரிச்சு வச்சிருந்த பல சக்திகளை அங்க இழந்துட்டேன். இழந்த என்னோட சக்திகளை இப்ப நான் திரும்ப பெறணும். அதை திரும்ப பெற எனக்கு 2 நாட்கள் ஆகும் மகாராஜா. 2 நாட்களுக்கு பிறகு நான் திரும்ப பூஜையை ஆரம்பிப்பேன். இந்த தடவை அதுல கண்டிப்பா வெற்றி அடைவேன். மகாராஜா,
நான் இங்க இல்லாத நேரத்துல அந்த பிரளயநாதன் அவனோட அடிமைகளோட விஜயநகரத்துக்கு வந்து அக்கிரமம் பண்ணுவான். அதோட விளைவுகளை எல்லாருமே அனுபவிப்பாங்க. உங்க மேல, இந்த அரசவையில இருக்கிறவங்க மேல, இந்த விஜயநகரத்துல இருக்க எல்லார் மேலயும் அவனோட தாக்குதல் ஏற்படும். ஐயோ ஆண்டவா, 2 நாட்களுக்கு எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நான் சபைக்கே வர மாட்டேன். எனக்கு அனுமதி வழங்குங்க. இப்ப நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா கால்பைலு அவர்களே, ராமகிருஷ்ணர் என்ன ஆவாரு? நான் என்னோட சக்திகளை எல்லாம் திரும்ப பெற்றதுக்கு அப்புறமா தான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி என்னால ஏதாவது சொல்ல முடியும் மகாராஜா. சரி போங்க. மந்திரியாரே, மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணரை தேட ஆரம்பிங்க. கட்டளைப்படியே மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். என்னாச்சு பாஸ்கர்? இப்பதானே உனக்கு பால் கொடுத்த, அதுக்குள்ள எதுக்கு அழற? உச்சும் அழாத. அம்மா அம்மா அம்மா, தப்பு நடந்துச்சு. என்னாச்சு? அவர் கிடைச்சிட்டாரா? அம்மா எழுந்துறீங்க. டேய் குண்டப்பா, அவர் உன்னோட நண்பர், அதனால நீ ஒரு நொடி பாவம் பார்த்து மன்னிச்சிடலாம். ஆனா என்னோட அம்மா கண்டிப்பா அவரை மன்னிக்க மாட்டாங்க. நான் அவனை சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தது, அவன் வளர்ந்து என்னை ஏமாத்துக்காரின்னு சொல்றதுக்கு இல்ல. சரியா சொன்னீங்கம்மா. அம்மா, லாமா திரும்ப வந்தா தானே நீங்க அவனை தடியால அடிக்க முடியும். ஆனா இப்ப அவன் நிரந்தரமா போயிட்டான். என்ன சொல்ற குண்டப்பா? எங்க போனாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாபா கால்பேலு ஐயா மகாராஜா கிட்ட தகவல் சொன்னாரு. பிரளயநாத பூதம் லாமாவா அது கூட தூக்கின்னு போயிடுச்சா. இல்ல, இது உண்மை இல்ல. இது உண்மைதான். விஜயநகர் பூரா இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கூடவே அந்த சாமியாரு இதையும் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப அடுத்த அந்த பூதம் அதோட அடிமைகளோட வந்து விஜயநகரத்துல அதாச்சகம் பண்ண போதா. மகாராஜா தரப்புல இருந்து எல்லாரையும் எச்சரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க முடியாது. அம்மா அம்மா அம்மா, அவருக்கு எதுவும் ஆகல. அந்த தாய் முன்னாடி இன்னும் தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு. எனக்கு அம்மா மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவருக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க. குண்டப்பா, ஏதோ புயல் வர மாதிரி இருக்கு. சீக்கிரம் கதவு ஜன்னல் எல்லாம் மூடு. சாரதா, சாரதா! அம்மா, இது அவரோட குரல் தான். ஆனா எங்க இருக்கான்? நான் உங்க முன்னாடி தான் இருக்கேன். உங்க கண்ணுக்கு தெரியலையா? ராமா, என்ன நினைச்ச? என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? ஒரு முறை என் கையில மாட்டினா நான் உனக்கு கொடுக்குற அடிய நீ எப்பவும் மறக்க மாட்ட. என்னைய ஏமாத்துக்காரின்னு சொல்றியா? என்ன பிசாசுன்னு? அப்புறம் இந்த மடை என்ன? நீ சமையலறையில போய் பாரு. சரிம்மா? சமையலறையிலயும் இல்ல, படுக்கைக்கு அடியிலயும் இல்ல. இப்ப எங்க? உங்களுக்கு மேல வலது பக்கத்துல, இடது பக்கத்துல. அப்ப வலது இடதுன்னு என்ன விளையாடிட்டு இருக்கீங்க?
இருக்கீங்க, ஏன் முன்னாடி வர மாட்டேங்கிறீங்க? இப்போ உங்க முன்னாடி அப்படி எங்க முன்னாடி தான் இருக்கீங்கன்னா ஏன் எங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறீங்க? பிரேத ஆவி. ஒரு பிரேத ஆவியோட சாதகமான விஷயமே எப்ப தோன்றதோ அதுக்கு தோன்றலாம், எப்ப தோணுதோ அது மறைஞ்சிடலாம். பிரேதாவியா? பிரேதாவி. இப்ப நான் ஆவி ஆயிட்டேன். பிரளயநாதன் பூதத்தோட அடிமை பேய் ஆயிட்டேன். பின்னாடி திரும்பி பாருங்க, பின்னாடி பாருங்க. இன்னைக்கு அமாவாசையோட அடுத்த நாள். இன்னைக்கு பாபா சொன்னபடி நான் பரிகாரத்தை பண்ணி ஆகணும். அங்க யாரோ இருக்காங்க. அந்த தூணுக்கு பின்னால நின்னு யாரோ என்ன குரு குரு பாத்துக்கிட்டு இருக்காங்க. குருஜி, இது யாரோ விசித்திரமானவங்க இல்ல, இது உங்களுடைய அன்பான தங்கச்சி தான். எனக்கு என் தங்கச்சியை தெரியாதா? என்னாச்சு அண்ணா? ஒண்ணும் இல்லம்மா தங்கச்சி, ஒண்ணும் இல்ல. நீ இங்கே இரு, நான் இதோ வந்துடுறேன். சரி. என்ன இந்த கதவு மாட்டிக்கிச்சு? குருஜி ஏதோ பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டாரு. நீங்க தான் போய் அவரை காப்பாத்துறோம். வாங்க, நீங்க சீக்கிரம் வாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. அண்ணா, குருஜி வந்து தாங்க முடியல. அண்ணா, என்ன கொண்டுட்டா? அண்ணா, அண்ணா, என்னாச்சு உங்களுக்கு? என்ன காப்பாத்துமா தங்கச்சி, என்ன காப்பாத்து. யாருக்கிட்ட இருந்து? அதுகிட்ட இருந்து. அதுனா எதுன்னு சொன்னாதானே தெரியும். தெரியல, எனக்கு ஒண்ணுதான் தெரிஞ்சது. அறைக்குள்ள இருந்து யாரோ என்ன அடிச்சாங்கன்னு மட்டும் தெரிஞ்சது. என்ன? அடிக்கும் போது விசித்திரமா சத்தமெல்லாம் வந்துச்சுமா. அந்த குரல் எப்படி இருந்ததுன்னா அது அப்படியே வர்ணமாலாவோட மாதிரியே இருந்தது. அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? வாங்க. இல்ல, ஐயோ இல்லனா நான் இருக்கேன்ல, என் கூட வாங்க. அம்மாடி, நீதான் என்ன பாதுகாக்கணும். என்னம்மா, இப்பதானே நீங்க என்ன தடியால அடிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க? அப்புறம் சாரதா தேவி இன்னைக்கு காய்கறி வாங்க என்ன அனுப்ப போறது இல்லையா? இல்ல, அனுப்ப மாட்டேன், கண்டிப்பா அனுப்ப மாட்டேன். ஏன் அனுப்பணும்? இன்னைக்கு நான் பருப்பு கிச்சடி பண்ணிருக்கேன். கடைக்குல அனுப்ப மாட்டேன், கண்டிப்பா அனுப்ப மாட்டேன். ஐயோ, கொஞ்சம் யாராவது என்னையும் பாருங்க. அம்மா, என் கோவணம் ஈரமாயிடுச்சு. குண்டப்பா, ஏ குண்டப்பா, நீ என்னோட நண்பன் இல்லையா? வா, உன்னை பறக்க வச்சு சுத்தி காட்டி கூட்டிட்டு வரேன். எனக்கு படிக்க நிறைய இருக்கு, இல்லைன்னா நானே உன் கூட வந்திருப்பேன். படிக்கணுமா? போய் சொல்றியா? இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் எண்ணி எண்ணி எல்லா கணக்கையும் தீர்த்து பழி வாங்க போறேன்.
வணக்கம் மாமா. வந்துட்டீங்களா? கோவிந்த் என்கிட்ட வா, இங்க வா. மாமா தான்க்கா. மாமா, ஒரே ராத்திரியில உங்களோட நகங்கள் எல்லாம் இவ்வளவு பெருசாயிருச்சா? எப்படி? இப்படிதான் நான் உயிரோட இருக்கும் போது கேள்வி கேட்டு கேட்டு நீ என்னோட மூளையை தின்னுகிட்டே இருந்த. அதனால இப்ப நான் முதல்ல உனக்கே பாடம் சொல்லித்தரேன். கண்டிப்பா பிரேத பட்டு. ஐயோ, அப்பா உண்மையிலேயே ஆவி ஆயிட்டாரு. அப்பாவோட சேர்ந்து அப்பாவோட நண்பனும் ஆவி ஆயிட்டான். இன்னைக்கு எங்களுக்கு என்ன ஆக போகுதோ? ஆனா அண்ணா, இங்கதான் யாருமே இல்லையே. இல்லம்மா தங்கச்சி, இருந்தாங்க. இங்கதான் இருந்தது. அங்க கதவுலையும் தலை மாட்டிக்கிச்சு. அப்போ அடிச்சு மண்டே போயிருச்சு. குருஜி, உங்களுக்கு அந்த பாபா கால் பேலு சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா குருஜி? மகாராஜா, நான் இங்க இல்லாத நேரத்துல பிரளயநாதன் அவனோட அடிமைகளோட வந்து இந்த விஜயநகரத்துல அக்கிரமம் பண்ணுவான். அவனால எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அட அண்ணா, இங்க பாருங்க. நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஓய்வெடுங்க குருஜி, நீங்க ஓய்வெடுங்க. சரி, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். வாங்க. பாத்து பொறுமையா படுத்துக்கோங்க. குருஜி, நீங்க படுத்து ஓய்வெடுங்க, நாங்க கிளம்புறோம். என்னது, போறீங்களா? ஆமா, போறோம் குருஜி, போறோம். வாங்க, நம்ம போலாம். வாங்க. கதவை சாத்திரு. குருஜி ஓய்வெடுக்கட்டும். நீ வா. வாங்க. என்னாச்சு அண்ணா? இப்ப அவருக்கு என்னாச்சு? குருஜிக்கு என்னாச்சு? குருஜி, இது நம்ம குருமாதாவாச்சே. இது குருமாதா இல்ல, இது பேயி. பிரளயநாதன் அனுப்புன பேயி. என்ன காப்பாத்துக்க. ஓடுங்க. சுவாமி, இப்ப எல்லா அடியும் முடிஞ்சது, பரிகாரமும் முடிஞ்சது. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க எங்க ஓடுறீங்க? நில்லுங்க சுவாமி, நான் சொல்றத கேளுங்க. சுவாமி, நான் வருணமாலாதான். ஐயோ நில்லுங்க. எங்களை விட்டுடு, எங்களை போக விட்டுடு. ஆமாமா, எங்களை போக விட்டுருங்க. ஒரே ஒரு நிபந்தனையில தான் போக விடுவேன். என்ன நிபந்தனை? அம்மா, நீங்க முதல்ல வாக்கு கொடுங்க. ராமாவ இன்னில இருந்து இனி எப்பவும் தடியால அடிக்க கூடாது. அடிக்கிறத விடுங்க. எப்பவும் நீங்க உங்க தடியை காட்டி அவனை மிரட்ட கூட கூடாது. என்ன சொன்னீங்க? மிரட்டுவீங்களா? ஐயோ, உங்களுக்கு என்னமா ஆச்சு? மாட்டேன்னு சொல்லுங்க. மாட்டேன்னு சொல்றாங்க. சொல்லாம என்ன பண்ணுவாங்க? சாரதா தேவி, இப்ப நீ வாக்கு கொடு. இனி ராமா கிட்ட வீட்டு வேலையெல்லாம் பண்ண சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். எப்போ சொல்ல மாட்டேன். ராத்திரி நேரத்துல தூங்கும் போது அவனோட காலை அமுக்கி விடணும். உன் காலை அமுக்கி விட சொல்லக்கூடாது. சாரதா, நீ அவனை கால் அமுக்கி விட சொல்றியா? அம்மா, எப்போவாவது இனி சொல்ல மாட்டேன். நான் வாக்கு கொடுக்குறேன், இனி சொல்ல மாட்டேன். எப்போ சொல்ல மாட்டேன்? நானும் வாக்கு கொடுக்குறேன். இனி நானும் சாரதா மூட்டி விட்டு நெருப்ப பெருசாக்கி அம்மாக்கு இன்னும் நிறைய அடி அம்மா கிட்ட இருந்து வாங்கி தர பார்த்தேன். நீ இப்படி எல்லாம் பண்றியா குண்டப்பா? எப்போ ஆச்சு? இப்ப உனக்கு வாக்கு கொடுக்க. இனி எப்போ அப்படி பண்ண மாட்டேன். குருஜி என்னது? இந்த விஜயநகர வாசிகள் எங்க போனாங்க? யாரையுமே காணோம்.
இல்ல இல்ல இங்க யாரையும் காணோம். குருஜி, அநேகமா அந்த பிரளயநாத பூதத்துக்கு பயந்து போய் எல்லா விஜயநகர வாசிகளும் அவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டாங்க போல இருக்கு. தங்கச்சிம்மா, அனந்தலட்சுமி எங்க? உங்க தங்கச்சியா? முட்டாளுங்களா, அனந்தலட்சுமி எங்க? அனந்தலட்சுமி, நான் இப்ப சுதந்திரமா பேசலாம். பாபா சொன்ன பரிகாரத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அனந்தலட்சுமி, சத்தமா சொல்லு. தாயே வாழ்க. நான் தான் உன்னோட அண்ணிமா. கடவுளே, அட கடவுளே, மறுபடியும் நான் வீட்டுக்குள்ள போய் ஆகணுமா? என்ன? ஐயோ, வேண்டாம். நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். குருஜி, குருஜி, உங்க தங்கச்சி வீட்டுல இருக்க மாட்டாங்க. அவங்க ஓடி போனதை நானே பார்த்தேன். என்ன நீயே சொல்லுத? நீ ஆமாமா, மணி சொல்றது சரிதான். நான் பார்த்தேன். நீங்களே உங்க கண்ணால பாத்தீங்கன்னா இப்ப ஏன் அனந்தலட்சுமி நம்ம கூட இல்ல? குருஜி, ஐயோ, பயங்கரமான சூறாவளி. கோத்வாலையா சொன்னது மாதிரியே நடக்குது குருஜி. மகாராஜா, மகாராஜா, என்ன காப்பாத்துங்க, இல்லைன்னா அவன் என்ன கொன்னுடுவான். குருஜி, அநேகமா அந்த பூத பிரளயநாதனுடைய கோபம் மொத்த விஜயநகரத்தையும் சூழ்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சாக போறோம். ஓடிடலாம் மணி, ஓடிடலாம். ஓடிடலாம் தனி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.